அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுடைய வாகை தமிழ் சங்கத்துல முக்கியமான இன்னொரு அ சிறப்பு என்ன அப்டின்னா, நாம வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து எப்பயுமே டைரக்ட்டா வந்துட்டு நாம குடுக்க மாட்டோம். இப்ப நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இணைய வழியில நெறைய தேர்வுகள் நடக்குது. அதேபோல நம்ம ஒலிம்பியாட் தேர்வுகள்லாம் வைக்கிறோம். அது எல்லாத்துலயுமே வந்து முக்கியமான கூற்று என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, எந்த கேள்விகளுமே வந்து பெரும்பாலும் நேரடியா வந்துட்டு இருக்காது. அந்த வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது ஒரு தனி கலை. இப்போ மற்றவர்களுக்கும், நமக்கும் வந்து என்ன வேறுபாடு? இப்ப மத்தவங்களையும் நாமளும் வந்து எந்த விதத்துல வந்து வேறுபட்டு இருக்கோம்? அப்டிங்கிறதுக்கெல்லாம் என்ன உதாரணம் அப்டின்னா, நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது தான். இப்போ இந்த ஒரு ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு தேர்வுக்கு வந்து தயாராகக்கூடியவங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வினாத்தாள் எடுக்கிறது அப்படிங்கிறது மிகவும் வந்துட்டு ஒரு நுட்பமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன்னா, நாம எடுக்கக்கூடிய வினாத்தாள் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ChatGPTல போட்டீங்கனாலே பெரும்பாலும் விடைகள்லாம் வந்துட்டு கிடைச்சிரும். ஆனா, அதுல கூட கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி நாம வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு எடுக்கணும். ஏன் வந்து இத பண்ண சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு 90க்கு ஏன்னா இது நாம இப்ப நடத்த போற ஒலிம்பியாட் தேர்வு நேரடியா நடக்க போகுது. அது வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்க. நமக்கு வந்துட்டு தெரியும். இப்போ கொஞ்சம் ஆன்லைன்லயே நம்ம நடத்துற போற தேர்வு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேர்வுலாம் பங்கேற்பாளர்கள் நம்மளுடைய கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்க போறதில்ல. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நாம ஏதாவது ஒரு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வினாத்தாள் எடுக்கக்கூடிய பணி. இது நம்ம ஒவ்வொருத்தரும் நேரடியா வினாக்களை எடுக்கக்கூடாது. இப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன? தமிழ்நாட்டின் தலைநகரம் எது? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆ சென்னை, மதுரை, கடலூர், சேலம். இப்படி வந்து 4 ஆப்ஷன் குடுக்குறோம் அப்படின்னா, இந்த கேள்விய எல்லாருமே வந்து ஈஸியா எடுத்துருவாங்க. சரிங்களா? இத வந்து 10வது படிக்கிற பையன்ட்ட குடுத்தீங்கனாலும் எடுப்பான். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, 5வது படிக்கக்கூடிய பசங்களுக்கு குடுத்தீங்கனாலும் எடுப்பாங்க. அதேபோல ஆசிரியர்கள்ட்ட குடுத்தீங்கனாலும் எடுப்பாங்க. பேராசிரியர்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுப்பாங்க. ஆனா, நமக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, நாம எடுக்கக்கூடிய வினா, விடை எழுதுறவங்கள யோசிக்க வைக்கணும். கொஞ்சம் அவங்களை வந்து சிந்திக்க வைக்கணும். தெரிந்த கேள்வியாக இருந்தாலும், அதுல கொஞ்சம் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சு எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது? அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சில மாதிரி வினாக்கள் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப இதெல்லாம் வந்து நேரடி வினா. தேவார பாடல் பெற்ற திருத்தங்களின் எண்ணிக்கை அப்படி 4 ஆப்ஷன் குடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா வந்துரும். இப்போ இந்த கேள்வி பாருங்க. கூற்று, காரணம். இந்த மாதிரி வினாக்கள் எடுக்கும் பொழுது, பெரும்பாலும் விடைகள் வந்துட்டு என்ன இருக்கும்? கூற்று, காரணம் 2மே சரி. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த மாதிரி வினாக்கள் தான் இந்த விடை தான். 90 கேள்வி இதுல இருக்கு அப்படின்னா, 85 கேள்விக்கு இதுதான் பதிலா இருக்கும். கூற்று, காரணம் 2ம் சரி. இரண்டோடும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ நாம இந்த கொஸ்டின்க்கான ஆப்ஷன்ஸ் குடுக்கும் பொழுது, கொஞ்சம் மாத்தி ட்விஸ்ட் இருக்கிற மாரி இருக்கும். அடுத்தது இது ஒரு கொஸ்டின் பாருங்க. "தனுநாதர் பிரளயத்தை ஏற்படுத்திய இடம் எது?" அப்படின்னு வந்துட்டு கொஸ்டின வந்து டைரக்ட்டா கேட்டுருக்கலாம். ஆனா, நாம இங்க என்ன குடுத்துருக்கோம்? ஒரு 3 குறிப்புகள் குடுத்துருக்கோம். இந்த 3 குறிப்புகள் குடுத்து, இந்த 3 குறிப்புகள் எந்த கோவில வந்து குறிப்பிடுகிறது? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். இப்ப இது ஒரு மெத்தட் ஆஃப் கொஸ்டின். அடுத்தது பொறுத்துக. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பொறுத்துக வடிவில வினாக்கள் வந்துட்டு கேட்கலாம். அடுத்தது இது ஒரு வித்தியாசமான கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்று எத்தனை வீதம் சரியாக உள்ளது? அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எத்தன பெர்சன்டேஜ் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். அதுக்கு நாம ஒரு குறிப்பும் குடுத்துர்றோம். ஒரு பிழைக்கு 25% குறைச்சுக்கோங்க அப்படின்னு குடுத்துருக்கோம். ஒரு மிஸ்டேக்னா 25 குறைச்சுக்கோங்க. 2 மிஸ்டேக்னா 50 குறைச்சுக்கோங்க. அந்த மாதிரி கணக்கு. இப்படி ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு, இந்த பேராகிராஃப்ல எத்தன பெர்சன்டேஜ் இல்ல இது 100% கரெக்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 2 பிழைகள் இருந்ததுன்னா,
50% சரியா இருக்கு, 50% சரியா இல்ல. அப்படிங்கிற மாதிரி வினாக்கள் எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு விதமான வினாக்களுடைய எண்ணிக்கை. அடுத்தது பாருங்க, இது இன்னொரு பாடத்துக்கு 2 குறிப்புகள் குடுத்திருக்காங்க. ஆ "அம்பொதில் புட்டில் விரையிக் குழவியோடு" அப்படின்னு ஒரு வரி. ஆ இது ஒரு வரி. "ஆசினி முதுசுளை" அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்போ இதுல எதுவுமே நம்ம குடுக்கல. அப்ப ஆங்கிறது என்ன திருத்தலம்? ஆங்கிறது என்ன திருத்தலம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இது ஒரு வித்தியாசமான கேள்வி. அப்ப ஆ என்பது எதை குறிக்கிறது? ஆ என்பது எதை குறிக்கிறது? அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் குடுத்திருக்காங்க. அடுத்தது இப்ப பாருங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. ஆ திருமுருகாற்றுப்படை பாடியவர். ஆ திருமுருகாற்றுப்படையோட திணை. இ எந்த பாவகை? ஈ எந்த அடிகள்? இப்ப என்ன கேள்வி? திருமுருகாற்றுப்படையின் பொருந்துதலில் தவறான கூற்று எது? அப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல 1 தப்பு. அது எது? அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம கேட்கணும். இதுலயுமே இன்னும் வெவ்வேறு மாதிரியான வினாக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. முன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா? சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆ ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப 2ல எது அது அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது இது பாருங்க ஒரு வித்தியாசமான கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கொண்டு 1, 2, 3, 4 ஆகியவற்றை அடையாளம் கண்டு சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட். இது பொறுத்துக மாதிரி தான். ஆனா இதுவே எம்சிக்யூ மாதிரி வந்துட்டு வருது. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சர் இந்த 4ல எந்த செட் ஆஃப் ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வேல்மாறல் உள்ள மொத்த அடிகளின் எண்ணிக்கை அது 16ஆ, 64ஆ, 108ஆ, 32ஆ? இப்போ 64ன்னு வச்சுக்கோங்க. வேல்மாறல் பாராயணம் செய்ய பரிந்துரைக்கப்படும் கால அளவு. அப்ப இது 21 நாளா, 1 மண்டலமா, 30 நாட்களா, 1 வருடமா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரிலாம் வந்து புதுவிதமாக நாம வந்து கேள்விகள் வந்து எழுப்பலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாரி சூழ்நிலை குடுக்கலாம். ஒரு நிர்வாக அதிகாரி வேலையில வந்து கடும் எதிர்ப்புகளையும், மன உளைச்சலையும் சந்திக்கிறார். அவர் பாதுகாப்பிற்காக வேல்மாறலை நாடுகிறார். அப்ப வேல்மாறல்ல எதிரிகளை வேரோடு அழிக்கும் என பொருள்படக்கூடிய வரி எது? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின். இப்ப நீங்க சூழ்நிலைய குடுத்து, அதுல இருந்துமே வினாக்கள கேட்கலாம். அடுத்தது பாருங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட். அறநூல்கள் குறித்து தவறானவற்றை தேர்ந்தெடுக்கும். 5 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. 1, 2, 3, 4, 5. இப்ப நார்மலா வந்துட்டு 1, 2 அத 4 ஆப்ஷன் இருந்ததுன்னா, எது தவறு? 1, 2, 3, 4ன்னு குடுத்துருங்க. இப்ப 5 ஆப்ஷன் இருக்கு. இதுல 2 மற்றும் 4 தவறானவை. 5 மட்டும் தவறானது. 1 மற்றும் 3 தவறானவை. இல்ல அனைத்துமே சரியானவை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது செம்மலர் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை கூடலூர் கிழார் என்பவரால் எழுதப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அறநூல்களில் அப்படின்ட்டு அந்த நூல பத்தி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு, இதுல செம்மலர் அப்படின்னு எந்த நூலை வந்து குறிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பேர் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து ரவிக்குமார் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ரவிக்குமார் என்னும் நூல். இது நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். அத நீங்க பார்த்து நாம வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பொறுத்துக. இதுலயும் பாருங்க. அந்த ஆ, ஆ, இ, ஈ இது எல்லாம் வந்து எந்த கேள்விய வந்து குறிக்கிறது அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். அதே போல முன்னை வந்து எது தவறுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 5 கூற்றுகள்ல எது சரி அப்படின்னு கேட்கறாங்க. சோ இதையும் வந்துட்டு ஒரு மாதிரியான வினாவா எடுத்துக்கலாம். அடுத்தது சரியா தவறா நேரடியா கேட்காம 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஆப்ஷன் வந்துட்டு சரி? சோ இப்ப நாம என்ன பண்ணோம்? உலக பொதுமறை போற்றப்படும் நூல். இது சரியா தவறா? நாலடியார் என்று போற்றப்படக்கூடிய நூல். இது சரியா தவறா? அப்போ அ இந்த 5 ஆப்ஷன்ல இங்க கீழ குடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எது எதெல்லாம் வந்து சரி, தவறு அப்படிங்கிறத நாம வந்து ஒரு ஆப்ஷனா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வித்தியாசமான ஒரு புதிர் கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை சதுரத்தில் பின்வருவனவற்றில் எதை கண்டறிய முடியாது? மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. இப்போ நீங்க நம்ம சின்ன வயசுலலாம் வந்து குறுக்கெழுத்து போட்டியெல்லாம் வந்து எழுதியிருப்போம். மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் அப்படின்னு. அப்போ மொத்தம் 4 க்ளூ குடுத்திருக்காங்க. அந்த 4 க்ளூல ஏதோ ஒரு க்ளூக்கான ஆன்சர் வந்துட்டு இந்த பாக்ஸ்ல இல்ல. அது எது? 17 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல். அதுக்கான பதில் இங்க இருக்குதான்னு பார்க்கணும்.
இந்நூலில் பாடல்கள் ஒவ்வொன்றும் அதன் கருப்பொருள் தொடர்பில் 6 நீதிகளை கூறுகிறது. அது எந்த நூல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அரசு மற்றும் சமூக வாழ்வியலை கூறும் குறளின் ஒரு பகுதி. அது இங்க எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப இதுல பாருங்க நாலடியார்ன்னு ஒண்ணு இருக்கு. பொருட்பால்ன்னு ஒண்ணு இருக்கு. தேவாரம்னு ஒண்ணு இருக்கு. இல்ல வேற ஏதாவது இருக்குதான்னு கண்டுபிடிச்சு எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு இல்ல அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ அதை நாம வந்துட்டு என்ன பண்ணலாம், இதுல வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதே போல இதெல்லாம் வந்து சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின். மாக்காயனார் மன்னிக்கணும். மாக்காயனார் என்ற புலவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 2 மாணவர்களும் அறநூல்கள் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் சமண மதம், இன்னொருவர் சமணராக இருந்தும் தன் நூலில் சமண கருத்துக்களை திணிக்காதவர். அப்போ ஒரே கேள்விதான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 3, 4 கேள்வி இருக்கு. அந்த ஆசிரியருக்குன்னு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க யாருன்னு நமக்கு தெரியணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஒரு மதத்த சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சமண சமயம், இன்னொருத்தர் சமணராக இருந்தும் சமண கருத்துக்களை திணிக்காதவர். அப்போ இவங்களுடைய பேரை கேட்கல. ஆசிரியர்களை அவங்க ஆசிரியர்களுடைய பெயர் கேட்காம, அவங்க எழுதின நூலை கேட்டிருக்காங்க. அப்ப இதுலயே 5 கேள்வி இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான வினாக்கள் தான் நாம எடுக்கணும். இப்போ நாம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, போன வருஷம் ஒலிம்பியாட்ல எடுத்த கேள்வி. சரிங்களா? இப்போ இன்னொரு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாம். இப்போ ஒரு படம் குடுத்துட்டு, இப்போ இந்த முல்லை நிலத்தோடு தொடர்பில்லாதது எது? அப்படிங்கிற மாரி 4 படம். இதெல்லாம் லோயர் கிளாஸ்க்கு கேட்கும்போது பிக்சர் பேஸ் பண்ணி தான் நாம வந்து கேட்கணும். இன்னொன்னு பாருங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். முல்லை திணையில் அமைந்த முல்லைப்பாட்டிய பாடியவர் டேஷ். அது வந்து அப்படின்னு ஒருத்தர் குடுத்துட்டாங்க. கலித்தொகையில் இருக்கக்கூடிய முல்லைக்கலி பாடல்களை பாடியவர் டேஷ் ஆவார். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பற்றிய 100 பாடல்களை பாடியவர் அப்போ இந்த இ அது 3 எது அப்படிங்கறது, அந்த 3 புலவர்களும் யாரு அப்படிங்கிறத இந்த ஆன்சர்ல வந்து நாம தேர்ந்தெடுக்கணும். இப்படிதான் வந்து வினாக்கள் வித்தியாசமா நாம வந்து எடுக்கணும். சரிங்களா? இப்ப இப்படி எடுத்தாதான் மாணவர்கள் வந்துட்டு அவங்க வந்து நெட்ல இருந்தே தேடி கண்டுபிடிச்சாலும் இதுக்காக மெனக்கடல் செய்வாங்க. ஓகேங்களா? சோ அப்போ நாம படிச்சதுக்கு ஒரு மெனக்கடல் நடக்குது அப்படின்னா, அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா இப்ப நம்ம நேரடியா வந்து ஒலிம்பியாட் தேர்வெல்லாம் வந்து எழுதுறது எல்லாமே வந்து ஓகே. ஆனா இப்போ இணைய வழியில வந்துட்டு எழுதும் பொழுது நாம போய் அவங்கள வந்து கண்ட்ரோல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நாம வந்துட்டு என்ன பண்ணணும், அதற்கு ஏற்றார் போல நாம வந்து வினாக்களை கொஞ்சம் ட்விஸ்டட் மோடுல நாம வந்து எடுக்கணும். இல்லைங்க எனக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இப்ப நாம வந்து ஒலிம்பியாட் தேர்வுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். ஒலிம்பியாட் தேர்வுல நாம வந்து இந்த மாதிரி சிலபஸ் கொடுத்திருக்கோம். இப்ப சிற்றிலக்கியங்கள்ல 2 கேள்வி, எழுத்துக்களின் பிறப்புக்கு 2 கேள்வி, இந்த மாதிரி எல்லாம் வந்து குடுத்துருக்கோம். சரிங்களா? சோ அப்போ இந்த மாதிரி வந்துட்டு நாம வந்துட்டு குடுத்துருக்கும் பொழுது, இப்போ இந்த புக்குமே வந்துட்டு இப்ப உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. சிகரம் விருதுகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம புக்கு குடுக்கல. ஓகேவா? சோ அப்போ இதுக்கு வந்து நாம புத்தகம் வந்து குடுத்துருக்கோம். சோ இந்த புத்தகத்துல இருந்து நாம வந்துட்டு என்ன பண்ணலாம்? வினாக்கள நாம வந்து கேட்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த புத்தகம் இருக்கு. இப்ப இதுல எப்படிங்க கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் வந்துட்டு என்ன பண்றேன்? தமிழ் வளர்த்த சான்றோர்கள்ல இருந்து 3 கேள்வி கேட்கணும். சோ அப்ப நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க? நீங்க வந்து இந்த தலைப்ப கூகுள்ல போடுங்க. இப்ப தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா எந்த புலவரை பத்தி கேட்க போறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க வந்து குறிப்பிட்டிருக்கணும். சரிங்களா? இப்ப என்ன பண்றேன் நானு, இப்ப தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்ட்டு நான் வந்துட்டு என்ன பண்றேன், உங்களுக்கு கூகுள் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி கூகுள் ஓப்பன் பண்ணி தமிழ் வளர்த்த சான்றோர்கள இப்படி வந்து என்டர் தட்டுங்க. சரிங்களா? இதுல இங்க பாருங்க உங்களுக்கு ஏஐ மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு போங்க. அதுல போனீங்கன்னா அதெல்லாம் வந்து நெறைய குடுக்கும். சரிங்களா? இப்ப இதுகிட்ட வந்து என்ன சொல்றீங்க? இப்ப நான் கேட்கிறேன். சென்ட் இப்ப இது வந்து 10வது, 12வது பசங்க தான். ஓகேங்களா? அதனால நான் வந்து சென்ட் யுஜி லெவல் கேஸ் பேஸ்டு. இப்ப நான் இது வந்துட்டு என்ன பார்க்குறேன், முந்தின டாபிக் வந்து நான் வந்து பொறுத்துக்க டைப்ல கொஸ்டின் எடுத்துட்டேன். இந்த டாபிக் வந்துட்டு நான் ஒரு கேஸ் பேஸ்டு கொஸ்டின் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட் யூஜி லெவல் கேஸ் பேஸ்டு கொஸ்டின் வித் ஆன்சர் ஃபார் த எபோவ் டாபிக். நீங்க தமிழ்ல சொன்னீங்கனாலும் கேட்டுக்கும், இங்கிலீஷ்ல சொன்னீங்கனாலும் கேட்டுக்கும். சரிங்களா?
இப்ப அது ஒருவேளை கேள்விகள்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துச்சு அப்படின்னா பாருங்க. இப்ப நான் இங்கிலீஷ்ல போடவும் அது இங்கிலீஷ்ல வந்துருச்சு. அதனால நான் வந்துட்டு என்ன சொல்றேன்? செண்ட் எம்சிக்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ் இன் தமிழ் ஆன் இந்த தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்னு போட்டு. இப்ப வந்துட்டு அது சொல்லும். இப்போ அது வந்துருச்சு. இப்ப இதுல கேள்விகள் வந்துட்டு வந்திருக்கு. இப்ப இந்த கேள்விகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு? நேரடியா இருக்கு. தமிழ் தாத்தா என்று அன்றோடு அழைக்கப்படுவோர் யார்? தனி தமிழை முதன் முதலில் உயர்தனிச் செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் வாதிட்டவர் யார்? அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா யார் வேணாலும் இந்த கேள்வியில எடுக்கலாம். அப்ப நான் வந்துட்டு என்ன சொல்றேன்? செண்டு ஏதாவது சிச்சுவேஷன் பேஸ் பண்ண கொஸ்டினா குடு. சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் அல்லது இப்படின்னு குடுக்குறேன். செண்ட் சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னு குடுக்குறேன். சரி மறுபடியும் இங்கிலீஷ்லயே வருது. நான் வந்துட்டு என்ன பண்றேன்? தமிழ்ல வந்துட்டு குடு அப்படிங்கிற மாரி கேட்கிறேன். இப்போ அது சிச்சுவேஷன் சொல்லுது பாருங்க. நீங்கள் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு தமிழ் ஆய்வாளராக இருக்கிறீர்கள். நீங்கள் பழைய மடத்தில் செல்லரித்த நிலையில் சில ஓலைச்சுவடுகளை காண்கிறீர்கள். அவை மணிமேகலை காப்பியத்தின் பகுதிகள் என தெரிகிறது. இந்த சுவடிகளை அழியாமல் பாதுகாத்து பிழையின்றி அச்சுக்கு கொண்டு வர நீங்கள் எந்த அறிஞரின் வழிமுறையை பின்பற்றுவீர்கள்? அப்படிங்கிற மாதிரி கேள்வி. பதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா உவே சுவாமிநாத ஐயர். கரெக்ட் தான். இப்ப இதுல பாருங்க ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கல. அப்ப நான் என்ன பண்றேன்? ப்ரொவைட் ஆப்ஷன்ஸ் provide 4 options for each question இப்படிங்கிற மாதிரி போடுறீங்க. அப்போ என்ன சொல்றது? சூழல் கொடுக்குது. தமிழை உயர்தனிச்ச மொழி என்று முதலில் நிலைநாட்ட விரும்பும் நீங்கள் 1901 இதற்காக குரல் கொடுத்த எந்த அறிஞரின் கட்டுரையை பயன்படுத்துவீர்கள்? அப்படிங்கிறது கேள்வி. இந்த மாதிரி நாம கேள்வியை இந்த பயன்படுத்தலாம். இதுல என்ன ஒண்ணே ஒண்ணு பிரச்சனை அப்படின்னா, இந்த நீங்க எடுக்கிற கேள்வி நிஜமாலுமே வந்து கரெக்டா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன்னா இது ஒரு சில நேரத்துல தவறான தகவல்களோட வினாக்கு கொடுக்கும். சரிங்களா? அதனால அத மட்டும் இப்ப அந்த கேள்வி கர்நாடக இசையின் ராகங்கள் பண்டைய தமிழரின் பண் என்ற முறையில் உருவானவை என்பதை நிரூபிக்க கருணாமிர்த சாகரம் என்ற நூலை எழுதிய எந்த அறிஞரை நீங்கள் முன்னிறுத்துவீர்கள்? அப்ப அதுக்கான பதில் ஆபிரகாம் பண்டிதர். சோ நீங்க ஆபிரகாம் பண்டிதர் உண்மையாலுமே இந்த நூல் எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிறது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கணும். இதுலயே நீங்க கேட்கலாம். சென்ட் மேட்ச் த ஃபாலோயிங் பேஸ்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கும். இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல நமக்கு வந்துட்டு கொடுக்கும். அப்புறம் நம்ம கேட்கலாம் சென்ட் ஏஆர் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னா ஏஆர் பேஸ்டுனா அந்த கூற்று காரணம் சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு ஏஆர் பேஸ்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதை தமிழ்னு கொடுத்தீங்கன்னா தான் தமிழ்ல வரும், இல்லைன்னா இங்கிலீஷ்ல வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம வினாக்களை எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம முழுக்க முழுக்க வந்து இணையத்தையே நம்பாம இது வந்து ஒரு இறுதிக்கட்ட பணிக்கு தான். சரிங்களா? நாம வந்து இதையே வந்து ஆதாரமா வச்சுக்கிட்டு நாம பண்ணக்கூடாது. ஒரு உதவிக்கு அதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முறையில நாம வந்து வினாக்கள் எடுக்கணும். ஒவ்வொருவரும் முதல்ல ஒரு 10 கேள்விகளை வந்து எடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்பாளர்கிட்ட அதை கொடுத்துட்டு அதை சரிபார்த்துட்டு நீங்க வந்து அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு போங்க. நாம வாகை தமிழ் சங்கம் வினாக்கள் எடுக்கிறதுலயும் தலை சிறந்த அமைப்பாக இது நாள் வரைக்கும் விளங்கிக்கிட்டு இருக்கு. அதுல நீங்களும் இணைந்து உங்களுடைய பணியை செவ்வனே செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.